சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக அரசை கலைக்க வேண்டும், கோவில்களை தாக்கும் திமுக குண்டர்கள். தமிழகத்தில் இந்து கோவில்கள் திமுக குண்டர்களாலும் இந்து வெறுப்பாளர்களாலும் தாக்கப்படுகின்றன. இது நிறுத்தப்படவில்லை என்றால் மத்திய அரசு அரசியலமைப்பை வலியுறுத்தி திமுக அரசை கலைக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி எச்சரிச்சிருக்காரு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் முருகன் கோவிலுக்கு சற்று தொலைவில் தர்காவும் அமைஞ்சிருக்கு. இதனால் மலை உச்சியில் அமைந்திருக்க தீபத்துணியில் தீபம் ஏற்றுவது தவிர்க்கப்பட்டு வந்தது. இதற்கு பதிலாக உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று ராம ரவிக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மலை உச்சியில் அமைந்திருக்க தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கினார். மேலும் தீபம் ஏற்ற காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஆனால் இதனை எதிர்த்து கோவில் தரப்பிலே மேல்முறையீடு செய்யப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனிடையே கோவில் வளாகத்தில் இருந்து காடா துணி, தீப கொப்பரை, நெய் உள்ளிட்ட பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன. ஆனால் தீபத்தூணுக்கு பதிலாக வழக்கம் போல உச்சி பிள்ளையார் கோவிலிலேயே தீபம் ஏற்றப்பட்டதனால இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் ஆத்திரம் அடைந்தாங்க. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் எதிர்ப்பையும் மீறி கார்த்திகை தீபம் ஏற்ற இந்து அமைப்புகள் தடுப்புகளை உடைத்து மலையேற முயன்றாங்க. இதனால் திருப்பரங்குன்றத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதாக இந்து அமைப்புகள் மத்திய பாதுகாப்பு படையுடன் வந்தால் கூடுதல் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் 144 தடை உத்தரவை காரணம் காட்டி யாரையும் மலையில் ஏற அனுமதிக்க முடியாது என கூறியிருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதி அமர்வில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்க பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி, தமிழ்நாட்டில் இந்து கோவில்கள் திமுக குண்டர்களாலும் பிற இந்து வெறுப்பாளர்களாலும் தாக்கப்படுகின்றன. இது நிறுத்தப்பட வேண்டும், இல்லையென்றில் மத்திய அரசு அரசியலமைப்பை வலியுறுத்தி திமுக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து திமுக இதுபோல செய்து வந்தால் கண்டிப்பாக திமுக அரசு அரசியலமைப்பின் கீழ் மத்திய அரசால் கலைக்கப்படும் என்பதை தற்போது தெளிவாக அவர் கூறியுள்ளார்.